எல்லா ப்ராப்ளம்க்கும் திங்கிங் அப்படிங்கிறது தான் மெயினான காரணமா இருக்கும். லெட்ஸே நம்ம இந்த பானை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஓகேவா? இந்த பானை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை லைஃப்ல வந்து வேற ஏதோ ஒரு பேட் ஹேபிட்டை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டே வந்து ஈஸியாக குவிட் பண்ணிடுவோம், செகண்ட் டே போகும், தேர்ட் டே போகும். அந்த தேர்ட் டேலேருந்து ஒரு வார் ஒன்று நமக்குள்ள கிரியேட் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் பண்ண வேண்டாம். ஐயோ, இப்போ நம்ம பழைய அந்த ஒரு மென்டல் மூவிஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, கன்சியூம் பண்ணியிருப்போம். அதாவது லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் கன்சியூம் பண்ணியிருப்போம், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சாட்ஸ் வச்சிருந்திருப்போம், இல்லை மேபி நம்ம டைரக்டான ஒரு செக்ஸ் வச்சிருந்தா கூட இது எல்லாமே நம்மளோட மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூவி மாதிரி கிரியேட் ஆகி வர ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளோட பிரெயினுக்கும் பிடிச்சிரும், நமக்கும் அதை வந்து கன்சியூம் பண்றது பிடிச்சிரும். ஸோ அதனால நமக்கு வந்து ட்ரிகர் பண்றது அப்படிங்கிறது இந்த ஒரு தாட்டா மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி என்னோட ரிலேஷன்ஷிப்ல, அதாவது 2021 அப்படிங்கிறப்பையும் சரி, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் பேச ஆரம்பிச்சோம். என்னோட கொலிக் இத்தனைக்கு என்னோட பேல உட்காந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு எம்என்சி, பெரிய எம்என்சியில் போய் ஒர்க் பண்ண போறேன். அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் நானும் என்னோட கொலிக் இன்னொருத்தனும் போய் உட்காரும் போது பக்கத்து சீட்ல பொண்ணுங்க ஓ மை காட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரே ஹாப்பி ஆயிட்டோம். ஏய் வாவ் மச்சான் அங்கே பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு நம்ம ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம், நமக்கு பக்கத்து போயில கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த டைம்ல படம் பார்த்துருப்பேன், நிறைய படம் பார்த்து நம்ம கன்சியூம் பண்றதுனால ஃபைன், ஓகே வாவ் சூப்பரா செம்மையான ஒரு லவ் ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு போய் உட்காருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவங்களோட ஃப்ரெண்டு மேல. பட் இவங்களும் நானும் வந்து ஃப்ரெண்டா பேச ஆரம்பிச்சோம். தென் வந்து வெளியே போறது, டேட் போறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். வெளியே ஒன்னா லாங் டிராவல்ஸ் போறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே நான் அவங்க கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க, கேஸ் பார்ப்பாங்க, ரிலீஜியன் பார்ப்பாங்க, அதனால இதெல்லாம் ப்ராப்ளி செட் ஆகாது அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் நாங்க வந்து அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் அந்த டைம்ல. தென் அவங்க இங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு வந்து போறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு என் கூட பேசுறதை கம்மி பண்றாங்க, மெசேஜ் பண்றதெல்லாம் கம்மி ஆகுது. பிகாஸ் அந்த டைம்ல நான் ஜாபை குவிட் பண்ணிட்டேன், அவங்க ஆனா கோயம்புத்தூர்ல ஜாப் போய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஷீ இஸ் லிட்ரலி சீட்டிங் யூ. உன்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க கூட பழகிட்டு இருக்காங்க. நீ வந்து ஒரு ஒஸ்ட், நீ வந்து ஒரு வேஸ்ட், ஃபெயிலியர், உன்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த தாட்ஸுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு எஸ் திஸ் இஸ் த ட்ரூ திங் அப்படின்ட்டுன்னு நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கெட்டவாதில் திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டேன். லிட்டரலா ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டேன். தூக்கி போட்டு உடச்சிட்டு திரும்பி இந்த ஃபோன் எடுத்துட்டு என் ஃபோன் விழுந்துருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்தேன். ஸோ அந்த 2021, 2022, 2023 இதுல எல்லாம் என்னோட லைஃபே ரொம்ப இப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு கெட்ட பழக்கம், இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் அதிகமா இருந்துச்சு. அந்த ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணும்போதுலாம் எனக்குள்ள ஒரு மென்டல் பேட்டில் கிரியேட் ஆயிடும். பயங்கரமான மென்டல் பேட்டில் இருக்கும். அடிக்கலாமா வேணாமா, அடிக்கலாமா வேணாமா, நான் உட்காந்து வெறும் சண்டை மட்டுமே போட்டுட்டு இருப்பேன் என்னோட மென்டலி. அதுவும் முக்கியமா நான் அந்த டைம்ல ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாகவும் ரொம்ப ஆன்சியஸான ஒரு பர்சனாகவும் இருந்தேன். பிகாஸ் ஆன்சைட்டினா எனக்கு அந்த டைம்ல என்னன்னு தெரியாது. நான் ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ இப்படி மென்டல் பேட்டில் நடந்துட்டே இருக்கும்போது அந்த எண்ட் ஆஃப் த டே ஜெயிக்கிறது என்னமோ பேட் ஏஞ்சல் தான். பிகாஸ் நம்ம ரெண்டு ஷோல்டர்ஸ்லயும் ரெண்டு ஏஞ்சல்ஸ் உட்காந்துருப்பாங்க, ஒன்னு குட், இன்னொன்னு பேட். குட் ஏஞ்சல் வந்து ஓகே இல்லடா நீ இந்த விஷயத்த பண்ணாத, இது வேண்டாம், இது உனக்கு ப்ராப்ளமா கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா பேட் ஏஞ்சல் ஏய் ஒரு டைம் பண்ணலாம்டா, தப்பே கிடையாது அப்படின்வாங்க. இந்த பேட் ஏஞ்சல் பேச்சை கேட்டனாலதான் நான் அந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் குட் ரிலேஷன்ஷிப், அந்த பர்சன் ஒன்றும் தப்பான பர்சன் கிடையாது. பட் அட் த சேம் டைம் எங்க ரெண்டு பேருக்கும் பெருசா காம்பேட்டபிளா இல்ல, சாரி காம்ப்ளேஸ்மெண்டா இல்ல, ரெண்டு பேருக்கும் ஒத்து போல. அதுதான் மெயினான விஷயம் அங்க. பட் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு. யூசி ஒவ்வொருத்தவங்களோட லைஃபும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்தது, அது தப்பு கிடையாது, அது அவங்களோட லைஃப். பட் எனக்கு கம்பேட்டபிள் இல்லை அப்படின்னா நான் எப்படி அவங்களோட போய் பேச முடியும் பழகும்? தட் இஸ் வாட் த திங், ரைட்? ஹாய் சொல்லலாம், பேசலாம், சோஷியலைஸா இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த ஆன்சைட்டில இருந்தனாலேயே ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் நான் இழந்த விஷயம், எனக்கிட்ட இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் என்னை விட்டு போயிடுச்சு. ரெண்டாவது என்னோட ஜாப், மூணாவது என்கிட்ட இருந்த மணி. ஸோ இப்படி மூணு விஷயத்துலயுமே நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் நீங்க ஒரு ஓவர் திங்கரா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஆம்பிஷியஸ், பட் அட் த சேம் டைம் ஒரு இன்ட்ரோவர்ட், பட் ஆன்சைட்டியா இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியா
இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமா நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும், சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ரியல் வேர்ல்டுல இருந்து எந்த ப்ராப்ளமும் நடக்க போறது இல்லை. அந்த ப்ராப்ளம் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கும். இங்கதான் அந்த சஃபரிங் எல்லாமே இருக்கும். லெட்ஸே நேத்து எங்க வீட்டுல எங்க தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நான் தான் அவர் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு எனக்குள்ள ஒரு தாட் என்னாச்சு அப்படின்னா, மேபி எங்க தாத்தாவோ இல்ல பாட்டியோ இறந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் என் லைஃப்ல நான் எப்படி சர்வைவ் ஆவேன்? இவ்வளவு நாள் நான் அவங்க கூட இருந்துட்டேன், ஒரு 26-27 இயர்ஸா நான் அவங்க கூட இருந்துட்டேனே, எப்படி என் லைஃப் நான் லீட் பண்ணுவேன்? ஃபியூச்சர் நினைச்சு பயம். மேபி என்னோட பிசினஸ்ல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா, மேபி எனக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்காம போயிடுச்சுன்னா, மேபி நான் வந்து ஜஸ்ட் ஒரு கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா, எப்படிங்கிற நம்பர் ஆஃப் தாட்ஸ் எனக்குள்ள அந்த ஆன்சைட்டி ட்ரிகர் பண்ணுச்சு பயங்கரமா. ஆன்சைட்டி ட்ரிகர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா திங்கிங்ல இருந்து ஃபியர் கிரியேட் ஆகும். இந்த ஃபியருக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கும் போது ஆன்சைட்டிங்கிறது அதிகமாகும். ஆன்சைட்டி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரியல் வேர்ல்டுல இருக்கிறது பிடிக்காது. நம்ம டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காகவே ரியல் வேர்ல்டுக்குள்ள போகணும்னு நினைப்போம். ஸோ எங்க அம்மா கிட்ட ரீசெண்ட் டைம்ல எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பயங்கரமான ஒரு கான்ஃபிளிக்ட். எனக்கும் எங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் பெருசா நம்ம மைண்ட் செட்டுக்கு அவங்களுக்கு அடாப்ட் ஆகாது. பட் ஓகே, பாசமா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், அதெல்லாம் ஓகே தான், பட் செட் ஆகாது. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, அம்மா நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க அப்படிங்கிற உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம், ஆன்சைட்டி வந்துருச்சு. ஸோ நான் சொல்றேன், இல்ல நீங்க ஏன் இவ்வளவு ஆன்சைட்டியா ஃபீல் பண்ணீங்க, எப்பவுமே பதட்டமாவே இருக்கீங்க அப்படின்னா, இல்ல எனக்கு அதெல்லாம் கிடையாது, இது வந்து ஜீன்ல இருந்து வர ஒரு ப்ராப்ளம், உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும், உங்க தாத்தாக்கு இருந்திருக்கும். ஸோ அப்படின்னு நான் சொல்றேன், ஒரு டிஸ்கிரைப் பண்றேன். பட் அவங்க அதை ஏத்துக்கல. பிகாஸ் நமக்குள்ள இருக்கிற ஈகோ நம்மளை ஏத்துக்க விடாது இல்லையா? ஸோ அதனால எங்க அம்மாவுக்கு அது வந்து ஏத்துக்க விடல. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓகே ஒரு மாதிரி எனக்கும் எங்க வீட்டுல இருக்கவும் ப்ராப்ளி செட்டே, என்னை சுத்தி இருக்க சரௌண்டிங்கும் எனக்கும் செட்டே ஆகாது. இதுதான் உண்மை ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் நான் வந்து வெளியே போகலாம், ஜிம்முக்கு போகலாம், அங்க இருக்கவங்களோட சோஷியலைஸ்டா இருக்கலாம், எஸ் எவ்ரிதிங் வில் பி குட். பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கும் எனக்கும் அடாப்ட் ஆகாது. இன்ஃபேக்ட் நான் என்னோட லைஃப்ல நான் வந்து மைண்ட் செட் ரீதியா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன், பிசிக் ரீதியா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன், ரிலேஷன்ஷிப்ல நோ சொல்ல கத்துட்டு இருக்கேன், நிறைய விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கும் அவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இங்க இருப்பேன், அவங்க இங்க இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பார்க்கும்போது இந்த டைனாமிக் எப்படி இருக்குன்னா, நான் அவங்க இங்க இருப்பாங்க, நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்றது எப்படின்னா, சரௌண்டிங் வச்சு, இல்ல சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சு, மணியை வச்சு, ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இப்படிலாம் யோசிப்பாங்க. பட் என்னை பொறுத்தவரை நான் எதை டாப் ப்ரையாரிட்டியா வைப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டர், மைண்ட் செட், தென் வந்து பிசிக்கலி இருக்கிற மெட்டீரியல் திங்ஸ், இதெல்லாம் தான் நான் வந்து யோசிப்பேன். மெட்டீரியல் திங்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். பட் அதை விட அந்த மெட்டீரியல் திங்ஸ் அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு மைண்ட் பவர், மைண்ட் செட் அது நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த இன்னும் ஒரு 5 இயர்ஸ்லயோ 10 இயர்ஸ்லயோ மில்லியனர் ஆக முடியும். இன்ஃபேக்ட் உங்க எல்லாருக்குமே அதுதான் ஒரு தாட் ப்ராசஸ். உங்களுக்கு அடுத்த 5 இயர்ஸ்ல நான் மில்லியனர் ஆகணும், அடுத்த 10 இயர்ஸ்ல நான் மில்லியனர் ஆகணும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆகலாம், தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அடுத்த 3 இயர்ஸ்ல ஆகுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் அதுக்கு பேஷனேட்டா நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் இருக்கு. கரெக்டா சில டைம் நான் வந்து ஒரு 21 days வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல 21 days வந்து டீடாக்ஸ் போனேன். அதுல 7 days என்னால 7 daysக்கு மேல என்னால வந்து போக முடியல. 7 daysல எனக்கு பர்ன் அவுட் ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் கிரைட் அ லாட். பட் ஐ ஜஸ்ட் கன்சியூம்ட் அ மூவி, ஐ ஜஸ்ட் கன்சியூம்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நான் அதுக்காக வந்து ரிகரேட் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னா, 7 days நான் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், டீடாக்ஸ் பண்ணிருக்கேன், நான் நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் அந்த 7 daysல. ஸோ அதனால நான் 1 or 2 days வந்து வீக் ஆஃப் எடுத்துக்கிட்டேன். ஸோ திரும்பி நான் அடுத்து வந்து திரும்பி சண்டேவோ சாட்டர்டே மண்டேவோ திரும்பி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அடுத்து இந்த தடவை வந்து ஒரு 14 days நான் வந்து ட்ரை பண்ண போறேன். ஸோ இப்படிதான் நம்மளோட லைஃபை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணணும். பிகாஸ் எனக்கு இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறனாலேயே என்னால ப்ராப்பரான டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. மெயின் ப்ராப்ளமே இங்கதான் ஆரம்பிக்கும். டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. பிகாஸ் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படின்வாங்க, ஓகேவா? முடிவெடுக்கக்கூடிய திறன், இது எல்லாமே இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டியில வரும். இந்த டிசிஷன் மேக்கிங், பீஸா இருக்கிறது, காமா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது, இது எல்லாமே. ஸோ அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் நான் வந்து பெருசா கன்சியூம் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஹியூமன் ஃபீலிங்ஸ் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸ் இருக்கு, ஓகே ஃபைன், நான் அஃபர்மேஷன்ஸ் கேட்பேன், அஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லுவேன், எனக்கு நான் இதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு ஒரு ஹியூமன் ஃபீலிங் இருக்கு அப்படிங்கும் போது அது இல்லாம இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு என்னால வந்து இன்னொரு விஷயத்த பண்ண முடியாது இல்லையா? ஸோ த திங், மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்சைட்டி அதிகமா இருக்கனால என்னால ப்ராப்பரான ஒரு பிசினஸையோ இல்லை ப்ராப்பரான ஒர்க்கையோ என்னால சூஸ் பண்ண முடியாது.
ரொம்ப பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், இது என்னால முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸ் அதிகமா நம்பர் ஆஃப் டவுட்ஸ் இருக்கும் எனக்குள்ளேயே. மேபி ஓவர் திங்க் பண்ற எல்லாருக்குமே இந்த விஷயம் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சேஃப் சர்க்கிள் வச்சிருந்திருக்கும். ஓகே, என்னோட ரூம் தான் என்னோட சேஃப் சர்க்கிள். ஓகே, நான் இங்க ஆன்லைன்ல இந்த பிசினஸ் பண்றேன்னா இது எனக்கு சேஃப் சர்க்கிள் அப்படின்னு. பட் ஒன்ஸ் இதை விட்டு நம்ம வெளியே போகும்போது சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்கிரீன் டைமிங் அதிகமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது ஒரு கம்ஃபர்ட்டா மாறி இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரீன் டைமை விட்டுட்டு ரியல் டைம்குள்ள போகும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மள ஆன்சைட்டியை ட்ரிகர் பண்ணி விடும். லட்சம் அது மேபி ஒரு கும்பலா நிக்கிற பர்சனா இருக்கலாம். எனக்கு சம்டைம்ஸ் இந்த கும்பலா நிக்கிற பர்சனை பார்க்கும்போது பயமா இருக்கும். இந்த 2024 வந்து எனக்கு பயங்கரமான ஒரு பயம் இருக்கும். ஒரு கும்பலா ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா நாங்க போகவே மாட்டேன். இன்ஃபேக்ட் அது ஒரு கல்யாணம், காது கூது, எந்த விசேஷம் எதுவும் இருந்தாலும் சரி. பட் ஒரு ரோட்ல சும்மா ஒரு 10 பேர் கும்பலான்னா கூட எனக்கு ஒரு பயம் இருக்கும். பட் நான் ஒரு 1.5 years அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ரிகவரி நான் வந்து சீக்கிரம் பாக்குறேன். பட் உங்களுக்கு அவ்வளவு டைம் எடுக்கும்னு நான் சொல்ல. ஜஸ்ட் ஒரு 6 monthsல உங்களால இந்த ப்ராசஸ் ஓவர் கம் பண்ண, இந்த ஓவர் திங்கிங், இந்த ஆன்சைட்டியை விட்டு வெளியே வர முடியும். அதுக்கு என்னோட கோச்சிங் இருக்கு. இஃப் யூ நீட் மை கோச்சிங் யூ கேன் 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன். தென் என்னோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். ஒய் பிரெயின் திங்ஸ் லைக் நெகட்டிவ் திங்ஸ்? ஏன் பிரெயினுக்கு நெகட்டிவ் திங்ஸ் அதிகமா பிடிக்குது? இது வந்து ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ், நம்மளோட மூதாதையர்கள் எடுத்துப்போம், கேவ்மன் பீரியட்ல எடுத்துப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லைன் வருது அப்படின்னா ஹைப்பர் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹைப்பரா இருக்கும். ஓகே, ஸோ அப்ப எப்பவுமே எங்கேருந்துடா பிரச்சனை வருங்கிறதுல மட்டும்தான் அந்த பிரெயின் ஃபோக்கஸ்ட் ஆகியே இருக்கும். அந்த பிரெயின் வந்து மாறவே இல்லை. இப்பவும் அதே மாதிரிதான் அந்த பிரெயின் இருக்கு. ஸோ அதனால நேற்று நான் தூங்கிட்டு இருக்கும் போது நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நான் வந்து நைட் வந்து சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். இப்போலாம் வந்து ஒரு 4 o'clock 3 o'clock எந்திரிச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கனால நேத்து வந்து மார்னிங் எனக்கு வந்து செம்ம தூக்கம் வந்துருச்சு. ஒரு 12 o'clock, ஆமா 12 o'clock நான் வந்து தூங்கிட்டேன். மார்னிங்ல ஆஃப்டர்நூன், ஓகே ஆஃப்டர்நூன் 12 o'clock நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன். இந்த விரல் இருக்குல்ல, இது ஆட்டோமேட்டிக்கா என்னோட கையை இப்படி தட்டி எழுப்பி விட்டுருச்சு. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து பேய் தட்டி எழுப்பி விட்டுருச்சு. இல்ல அது வந்து ரீசன் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஹைப்பர் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது இது நடக்கும். ஸோ என்னோட பிரெயின் வந்து ஹைப்பர் ஸ்ட்ரெஸ்டா இருக்கனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. பட் இதுவே நம்ம எங்க வீட்டுல எவ்வளவு மத்த இடங்கள்லயே சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இல்ல பேய் வந்து தட்டி விட்டுருச்சு, பிசாஸ் தட்டி விட்டுருச்சு அப்படின்னு. நீங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா, ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்டா ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிட்டு இருக்குது, உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் பண்ணாத போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவாவே உங்க பாடி வந்து இருக்கும். ரைட்? ஸோ how to recover from this? அதை பத்தி நான் டீட்டெயில்டா நிறைய எழுதிருக்கேன்ப்பா. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மைண்ட் அந்த மென்டல் நாய்ஸை கம்மி பண்ணும். இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு பேட்டர்ன் என்னோட லைஃப்ல கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னா, இப்போ நான் அதிகமான ஒரு ஓகேவா, நியூஸ், இந்த சோஷியல் மீடியா, இன்னைக்கு இருக்கிற இந்த பாலிடிக்ஸ், இதெல்லாம் நான் அதிகமா கன்சியூம் பண்ணும்போது என் மைண்ட் வந்து ஃபட்டிக் ஆயிரும். இது எனக்கு ஹைப்பர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். மேபி அதை கன்சியூம் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா வாட் ஆர் திங்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது எனக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுன்னா, எனக்கு வந்து போயிட்டு ரியல் வேர்ல்டுல போய் மாஸ்டிபேட் பண்ணு, பான் பாரு, இல்ல வந்து ஸ்மோக் பண்ணு, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துல நீ போய் இண்டல்ஜ் ஆகுங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை கொடுக்கும். இது வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண ஒரு பேட்டர்ன். ஸோ நியூஸ் எல்லாம் கன்சியூம் பண்றீங்க, நியூஸ் உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. யார் ஜெயிச்சா என்ன, யார் தோத்தா என்ன, உங்களோட நிலைமையை மாத்துறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. உண்மை அதுதான். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க யாரோட ஃபேனா இருக்கலாம், ஓகேவா, நீங்க யாரோட தீவிரமான ஒரு பக்தனா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க யாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அவங்களோட வெற்றியை நீங்க உங்களோட வெற்றியா பாக்குறீங்கன்னா, இதுவுமே சைக்காலஜிக்கல் டேர்ம்ல அடுத்தவங்களோட அந்த ஒரு மோட்டிவேஷன், அவங்களோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு, அவங்களோட விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஓகே அவங்கதான் சூப்பர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம லைஃப்ல நம்ம தான் ஹீரோவா இல்லாம போயிடும். நம்ம லைஃப்ல நம்ம ஹீரோவா இல்லாதனால அவங்களோட சக்சஸ் நம்மளோட சக்சஸா இருக்கும். ஓகே ஃபைன், சூப்பர், அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க ரியாலிட்டின்னு வரும்போது எனக்கு 3 வேளை பூவாக்க நான் என்ன பண்றேன், இங்க நான் வந்து என்னோட எய்ம் அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இல்ல என்னோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுமே நம்ம பண்ணிருக்க மாட்டோம். சீரியஸா சொல்றேன். நான் ஒரு பெரிய ஒரு ஆக்டரோட பெரிய ஃபேன். சீரியஸா சொல்லணும்னா
பட் இப்போ நான் அவரோட மூவிஸோ இல்ல அவரோட சாங்ஸோ கேட்கும்போது என்ன இப்படி மனிப்புலேட் பண்ணிருக்காங்க நம்மள, எனக்கு அப்படிதான் தாட் வந்துச்சு. அது அரசியல் கட்சியா இருக்கலாம், இல்ல அது வந்து ஒரு ஒரு ஆக்டரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, எவ்ரி ஒன் வில் மனிப்புலேட்டிங் அஸ். ஆக்சுவலி அதான் உண்மை. ஸோ ஒரு கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 3 months 6 monthsக்கு நீங்க வந்து 3 months கூட வேணாம், அடுத்து ஒரு 21 daysக்கு இல்ல ஒரு 1 weekக்காவது டோபமைன் டிடாக்ஸ்ல இருந்து பாருங்களேன், உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்கும். யூசி இவர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்காக வந்து இது போறது, இவங்க வந்து தோத்துட்டாங்கன்னு அவங்கள திட்டுறது, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த நேரத்துல கிடைக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு ஹைப். எதுக்கு? என்னோட பழைய கிளைண்ட் ஒருத்தர், ஓகேவா, நான் ஸ்டேட்டஸ் போய் பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட அப்ப கிளைண்ட் என் கூட கோச்சிங்ல இருக்கும்போதெல்லாம் ஹி ஜஸ்ட் சோ டிசிப்ளின், இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஃபுளுன்ஸ்ட் ஆனதே கிடையாது. பட் நான் போய் அவரோட ஸ்டேட்டஸ் தெரியாம நீங்க நாள் பாக்குறேன், அவர் வந்து ஓகே எங்க தளபதி ஜெயிச்சிட்டாரு, ஓகே ஃபைன், அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க சிஎம், அவங்களோட லைஃப்ல பெரிய கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நான் அதே இடத்துல ஸ்டாண்டர்டா நிக்கிறேன், அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம், யூ ஜஸ்ட் நீட் டு அவரோட லைஃப் ஸ்டைல அவருக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். நான் போய் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருந்தா எப்படி என் லைஃப்ல நான் இம்ப்ரூவ் ஆவேன்? ஓகே ஃபைன், இப்ப நீங்க ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கீங்க, ஓகேவா, எனக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், இதெல்லாம் நினைக்கிறீங்க, ஓகே ஃபைன், வெரி குட், சூப்பர். நீங்க இப்ப படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாம வேற ஏதோ விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாம வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும், பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த விஷயம் நல்லா போகாது. காரணம் என்ன? ஆன்சைட்டி. ஏன்னா எனக்கு என்னோட ரியல் வேர்ல்டு பிடிக்கல, ரியல் வேர்ல்டு ரொம்ப ஹார்டா இருக்கு. ஸோ அதனால ரியல் வேர்ல்டுக்குள்ள போறேன், அங்க யாராவது என்னோட தலைவரை தப்பா பேசிட்டாங்களா, போய் திட்டுறேன். சூப்பர், வெரி குட், ஆசம். இன்னும் 5 years கழிச்சும் அதே இடத்துல அப்படியே தான் இருப்பீங்க, வெரி குட். நத்திங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இருக்காது லைஃப்ல. ஸோ இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், எனக்கு இவங்க முக்கியம், அவங்க முக்கியம், ஓகே ஃபைன், அது எல்லாமே உங்களோட பர்சனல் திங். பட் அதையும் தாண்டி உங்க பர்சனல பாருங்க ஃபர்ஸ்ட். அவங்க யாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது, அதான் உண்மை. அவங்க ஜோப்ல இருந்து காசு எடுத்து உங்களுக்கு தர போறது கிடையாது. நம்ம உழைச்சாதான் நமக்கு ஜோப்ல இருந்து காசு. பிகாஸ் நான் ரீசெண்ட் டைம்ல ஒருத்தர் 31 years அவருக்கு, ஓகேவா, அவர் ஏஜ் வந்து 32, அவருக்கு வந்து ஒரு பையன்லாம் இருக்கான். பட் இன்னமும் ஒரு இம்மெச்சூர்டா ஒரு டீனேஜர்ஸ் இருப்பாங்க. ஓகே, என்னோட ஃபேவரட் ஆக்டர் ஒரு டீனேஜ்ல, ஓகே அதெல்லாம் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு டீனேஜ்ல இல்ல ஒரு 22, 21ல ஓகே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு என்னோட ஆக்டருங்க அப்படிங்கிறது. பட் நமக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வர 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 நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அவங்க வராங்க, ஓகே பார்த்தோமா, ரைட், முடிஞ்சு போச்சு. பட் வேலையை விட்டுட்டு, எப்படி வேலையை விட்டுட்டு அவர் அங்க போய் பார்த்துட்டு இருக்காரு, எங்க எங்க தலைவர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. அதனால என்ன பிரயோஜனம் நடந்துச்சு? ஒண்ணுமே இல்லையே. உங்க லைஃப்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துச்சா? எதுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஏன்னா நான் சுத்தி பாக்குறேன், ஓகே ஃபைன், நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது சூப்பர், வெரி குட், ஆசம், அது யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, ரைட், ஏன்னா அது உங்களோட திங். பட் அட் த சேம் டைம் உங்க லைஃபையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்ல. மிஞ்சி அந்த அந்த ஒரு எலெக்ஷன் நடந்த அந்த ஒரு 1.5 மாசம் 2 மாசம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யங்ஸ்டர்ஸ், வேலையில இருக்கிறவங்க, வேலையில இல்லாதவங்க, எல்லாரோட ஃபோக்கஸுமே அங்க மட்டும் தான் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியலையா இது ஒரு டைவர்ஷன்? ஓ மை காட், என்னோட லைஃப்ல இருந்து நான் டைவர்ட் ஆகி வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் கைஸ். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. போயிடுச்சு அப்படின்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உங்களோட ஆக்டரோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கட்சியோ தோத்துருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், நாளைக்கு மேபி அதை ஜெயிக்கலாம், தோக்கலாம். ஓகே, இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ இல்ல அடுத்த எலெக்ஷன்லயோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஃபேமிலிக்காக என்ன பண்ணீங்க? உங்களுக்காக என்ன பண்ணீங்க? உங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃப்காக என்ன பண்ணீங்க? யூசி இன்னைக்கு பாக்குற நிறைய பேருக்கு வந்து தாட் ப்ராசஸ் இருக்கும், எனக்கு வந்து என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களோட திங்கிங்க, உங்களோட எனர்ஜியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க, இவங்க ஏன் என்னோட இவரை பத்தி தப்பா பேசிட்டாங்க, அவங்க ஏன் தப்பா பேசிட்டாங்க, நான் சப்போர்ட் பண்றேன். உங்களை யாருங்க சப்போர்ட் பண்ண வருவா லைஃப்ல? உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பினான்சியலி நீங்க வந்து ஸ்டேபிளா இல்லைன்னா யாரு பணம் கொடுப்பா? வந்து அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க அவங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட லைஃப். யூ ஜஸ்ட் நீட் டு திங்க் அபவுட் இட். நீங்க படம் பாருங்க, ஃபன் பண்ணுங்க, அதெல்லாம் வேற. இப்ப யாருமே அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் நானுமே, எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நானும் படத்துக்கு போவேன், படம் பார்ப்பேன். ஐ லைக் தட், ரைட். ஒரு 21 days நான் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிவ் 1 to 2 days வீக் ஆஃப் மாதிரி நான் கொடுத்துப்பேன் எனக்கு நானு. அது தப்பு கிடையாது. பட் ஆனா அதுவே லைஃப் நம்ம போயிடக்கூடாது இல்ல, ஏன்னா நம்ம லைஃப் தான் முக்கியம் இல்லையா? யூசி நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாருங்களேன், அவங்க என்டர்டைன்மெண்ட் பெருசா கன்சியூம் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே நோ, எனக்கு இது அவங்களுக்கு தெரியும்,
ரைட், ஓகே, இட்ஸ் நாட் அ குட் ஒன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் உங்களோட விஷ் தான் ஆக்சுவலி. ஓகே, தட்ஸ் யுவர் விஷ். ஐ ஒன்ட் டேக் எனி திங் சீரியஸ் அபவுட் திஸ் பிகாஸ் இட்ஸ் மை வாட் டு சே. அது என்னோட ஒரு பொறுப்பு. இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெல் திஸ் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் நான் கன்சிடர் பண்றேன் ஆக்சுவலி. சும்மா உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு நம்மளோட திங்கிங் ப்ராசஸை வந்து இவங்களுக்கும் அவங்க சண்டை போடுறாங்க, அவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா, யூடியூப் நான் போய் பாக்குறேன். யூடியூப் என் போன்ல இருக்கவே இருக்காது. நான் யூடியூப் போய் பாக்குறேன், என் நம்பர் ஆஃப் தம்ப்நெயில்ஸ், அந்த தம்ப்நெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவிட்டி மட்டும்தான். உள்ள இருக்க கான்டென்ட் அதை விட இன்னும் நெகட்டிவ். 2 கான்டென்ட் பார்த்துட்டு என்னால வந்து சர்வே ஆகவே முடியல. என்ன இவ்வளவு நெகட்டிவா போட்டுட்டு இருக்கீங்க, இவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிரெயினுக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குது. பட் அந்த நெகட்டிவிட்டியை நீங்க அதிகமா கொடுக்கும் போது எனர்ஜியை சக்கிங், இவங்கெல்லாம் வந்து எனர்ஜி வேம்பயர், சக்கிங் வேம்பயர்ஸ், உங்களோட எனர்ஜியை டோட்டலா எடுத்துருவாங்க. இப்போ மேபி உங்களோட 21, 22, 23 இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. 25க்கு அபோவ் அந்த மாறும்போது சில பேர் வந்து அப்பயுமே வந்து இம்மெச்சூர்டா இருந்துகிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். பட் ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து மெச்சூர்ட் ஆகும் போது உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே ரைட், ஆமா இது தப்பு தானே, நம்ம ஏன் வந்து போயிட்டு அவங்களுக்காக நம்ம ஏன் சண்டை போடணும். ஏன்னா ஒரு ஆக்டருக்காகலாம் நான் வந்து பயங்கரமா போய் சண்டை போடுவேன், பயங்கரமா வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ நான் அதை யோசிச்சு பார்த்தா, நான் ஏன்டா அதை பண்ணணும், எனக்கு என்ன யூஸ் இருந்துச்சு அதனாலன்னு கேட்டா கிடையாது. நம்ம ஒரு பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம். ஓகே, அவங்க என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது. பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ், நான் வெறும் அவங்களை ஸ்கிரீன்ல மட்டும் தான் கன்சியூம் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ அதுல ஒரு பாண்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் ஆகுது அப்படின்னா, எனக்கு ரியலாவே ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால ஒரு ரீலா ஸ்கிரீன்ல காட்டுற ஒரு ஹீரோவை என்னோட ஒரு ஃப்ரெண்டா நான் வந்து சப்கான்சியஸ்லி நான் எடுத்துக்கிறனால, ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் என் கூட இருந்தா, இல்ல இந்த மாதிரியான பர்சனா நான் இருந்தா எல்லாருக்கும் என்ன பிடிக்குங்கிறது அந்த ஒரு தாட்னால இந்த பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுது. இதுக்குமே காரணம் திங்கிங் மட்டும்தான். ஓகே ஃபைன், எவ்வளவு சொன்னாலும் கேட்கறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க வேணாம் போட அப்படின்னு போகதான் போறாங்க. மேபி திட்டுறவங்க கூட இருப்பாங்க. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ ஆக்சுவலி. பட் பாருங்க, ஒரு 2 இயர்ஸ்ல வந்து யாரோட growth சூப்பரா இருக்கும்னு பாருங்க. நம்மள மாதிரி ஒரு ஆம்பிஷியஸா இருக்கிற பர்சனா, இல்ல ஜஸ்ட் எனக்கு சினிமா என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் தான் முக்கியம் பாருங்க, நீங்க பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ளோ ஸ்டேட்ஸ்ல அதிகமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ என்ன பொறுத்தவரை நான் வந்து இந்த பிரீத்திங் ஒர்க் அவுட்ஸ் வந்து அதிகமா பண்ணுவேன். பிகாஸ் இந்த பிரீத்திங் பண்றதுனால 5 சென்சஸ் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுல நான் முக்கியமா சூஸ் பண்ணிக்கிட்டு பிரீத்திங் அப்படிங்கிறத. நீங்க 5 சென்சஸ் சூஸ் பண்ணலாம். லெட்ஸ் சே ஃபீல், டச், சவுண்ட், எமோஷன்ஸ். இல்ல ஃபீல், டச், சவுண்ட், டேஸ்ட், ஸ்மெல். ஸோ இந்த 5 விஷயத்துல இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து வேற எங்கேயோ திங்கிங் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டக்கு நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பிரீத்திங்ல என்னோட கான்சன்ட்ரேஷனை கொண்டு வந்துடுவேன். நான் இன்டென்ஷனலாவே டீப் பிரீத் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ சுத்தி இருக்கிற சவுண்டு கேட்க ஆரம்பிப்பேன். அப்படி இல்லையா, நான் ஏதாவது ஒரு பொருளை வந்து கிராப் பண்ணிப்பேன். இப்படி கிராப் பண்ணும்போது ஐம் ஜஸ்ட் பீயிங் பிரசன்ட் இன் த பிரசன்ட் ஸ்டேட். ஸோ இந்த பிரசன்ட் ஸ்டேட்ல நான் வந்து வர ஆரம்பிச்சிருவேன். இது என்னோட திங்கிங்கை கம்மி பண்ணுச்சு, ஓவர் திங்கிங் அது கம்மி பண்ணும் ஆக்சுவலி. ஜஸ்ட் கோ அண்ட் டூ திஸ், ரைட்? செகண்ட் விச் இது வந்து எடிசன், ஐன்ஸ்டைன் இவங்கெல்லாம் யூஸ் பண்ண ஒரு மெத்தட். லெட்ஸ் என்னன்னா, இப்போ யாரோ உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்படின்னா, 1 to 5 செகண்ட்ஸுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கை ஃபீல் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு லெட் கோ பண்ணும். இப்போ லெட்ஸே எனக்கு ஒரு திடீர்னு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்க வீட்டில் எங்க பாட்டி ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க, டக்குன்னு கோவம் வருது அப்படின்னா, நான் ஜஸ்ட் கண்ண மூடி ஒரு 5 செகண்ட்ஸுக்கு அந்த விஷயத்த வந்து ஓகே ஃபுல்லா அந்த எமோஷனை நான் ஃபீல் பண்ணுவேன். ஃபீல் பண்ணிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சொல்யூஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர ப்ராப்ளம் மேல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஜஸ்ட் நீட் டு ப்ராக்டிஸ். அண்ட் மேபி ஓவர் திங்கிங் அதிகமாகும் போதெல்லாம் நீங்க ஜேர்னல் பண்ணலாம், நிறைய உட்காந்து எழுதலாம். ஒரு 1 வீக்கு இந்த ப்ராக்டிஸை ட்ரை பண்ணுங்க. லெட்ஸ் உங்களோட நோட் அண்ட் பண்ணுங்க, என்னென்ன தாட்ஸ் வருதோ எல்லாத்தையுமே உட்காந்து எழுதிக்கிட்டே இருங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது கம்மியாகும். என்னோட கிளைண்ட்டுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவருக்கு வந்து ஹீ இஸ் குட் குவாலிட்டி, ஹீ இஸ் அ டீனேஜர் தான் வரும். பட் அவருக்கு அந்த விஷயத்த நான் சொல்லும் போது he just get a huge amount of benefits on that, right? So just go and do this. So இந்த விஷயத்த நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ரைட்? ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங், என்னோட கைடன்ஸ் வந்து நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீ கால் நான் வந்து கொடுக்குறேன். 30 to 40 minutes ஷெடியூல் பண்ணலாம் பண்ணிக்காங்க, இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாருக்கும் மெசேஜ் பண்றதுனா பண்ணுங்க. ஸோ பி ஸ்ட்ராங் and just focus on your life, right? Don't focus on others' life. In your life you just need to be a hero for you, not others. So இதே மாதிரி உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரேம், மென்டல் ஃப்ரேம், இன்னர் ஃப்ரேம் மூணுத்துலயும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ஆம்பிஷியஸ் அண்ட் இஃப் யூ ஆர் an introvert.